சீக்கிரம் ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. அமைதி நிலக்கரையை அழிச்ச முடியாது ஒரு ஆமை ஓடு உடையாது வெட்டியா சேலையா பட்டிமன்றம் வைக்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எனக்கு நடுவில் நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி இன்ஸ்டாகிராம் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த ஒரு சாங்கை வந்து உங்களுக்கு பிடிச்ச உங்கள் ஃபோட்டோ யூஸ் பண்ணி எப்படி ஈஸியான ஸ்டெப்பில் வந்து எடிட் பண்ணுறது எனக்கு நடுவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட வீடியோஸ்லாம் நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. எனக்காண்டி 1 செகண்ட் வெயிட் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போக எனக்கு ஒரு மோட்டிவேட் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள்கிட்ட இருக்கிற அந்த அலெக்மாஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு வந்து 2 ப்ரீசெட் லிங்க் வேணும். ஸோ அந்த லிங்க்கை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற அலெக்மாஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த 2 ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட்னு சொல்லி கொடுத்துருவேன், அதை வந்து டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். வெறும் உங்களுக்கு வந்து சாங்ஸ் புக் மார்க் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு மீடியா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோல்டு நேம் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு எந்த ஃபோல்டில் வந்து உங்களோட இமேஜ் வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த இமேஜ் வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து கரெக்டாக நமக்கு வந்து ஸ்க்ரீன் ஃபுல் வந்து செட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 5th பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி இந்த இமேஜ் வந்து கரெக்டாக வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் இந்த இமேஜ் நம்ம வந்து அடுத்த இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆரோ மார்க் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் புக் மார்க் வந்துடும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். இல்லை 3வது இருக்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணாலும் போதும், அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜ் வந்து கட் ஆயிரும். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் செகண்ட் கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு 3 டாட் வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே போல் அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி அந்த கட் ஆப்ஷன் கொடுத்து எல்லா இமேஜ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா வீடியோ லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து எல்லா இமேஜ் வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நாம் ஆட் பண்ண அந்த இமேஜுக்குள்ள எப்படிலாம் வந்து எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுறோன்னு பார்த்துலாமா. ஸோ அதுக்கு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்மளோட சீக்ரெட் ப்ரீஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 2 ஃபோட்டோக்கான எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா. இதில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு 3 டாட் வந்து கிளிக் பண்ணிட்டு காஃபி வீட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் இமேஜ் இருக்குன்னா அதை வந்து கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு செகண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இமேஜும் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3வது இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே 4வது இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கும் இப்போ இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5வது ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜுக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 6th அடுத்து பார்த்தீங்கன்னா 7 ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ண அந்த இமேஜுக்கான எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா 7 ஃபோட்டோவில் வந்து காப்பி பண்ணிக்கணும். கரெக்டாக வந்து 2 புக் மார்க் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா இமேஜுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்மளோட சீக்ரெட் ப்ரீஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்டாக ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போயிருங்க. 3 டாட் வந்து கிளிக் பண்ணிட்டு காஃபி ஃப்ரீ எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே மூவ் பண்ணிட்டே வாங்க. மூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 புக் மார்க் வந்து கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா. கரெக்டாக அந்த ஃபஸ்ட் இமேஜ் இருக்குல்ல, ஸோ அந்த ஃபஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவும் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ மீதி இருக்கிற எல்லா இமேஜுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் ஒரே எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டே வரேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் எந்தெந்த இமேஜுக்குலாம் எந்தெந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறது தெரியும். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக எல்லா ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் வந்துட்டு நம்மளோட சீக்ரெட் ப்ரீஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3 லேயர்ஸ் வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணாலே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் டிக் வரும். இந்த 3 லேயர் வந்து அப்படியே செலக்ட் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி காப்பி த்ரீட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க.
பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட்டு 3 லேயர்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ அப்படியே வீடியோக்கு லாஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஸோ வீடியோக்கு லாஸ்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆட் பண்ண இந்த லேயர் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ண போதும். ஸோ அந்த கலரை ஃபிட் பண்ணி நமக்கு இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஆட் ஆயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து அப்படியே ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து எப்படி சேவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஐக்கான் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ண போது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி நம்ம வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணி கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் முடிச்சது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் பாய்.